நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லிக்கு நடக்க போகிற கொடுமையை நினச்சி நம்ம அன்னபூர்ணியும் நம்ம மனோகரனும் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தினால நம்ம மல்லியோட வாழ்க்கையில் இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக அடுத்தபடியாக நம்ம வெண்பாவை வச்சு தாங்க நம்ம மல்லியும் நம்ம விஜய் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகா முடிவு பண்ண மாதிரி நம்ம மல்லியும் விஜயும் நல்லாவே பிரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இந்த நிஷா இருந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி கெட்டு கேளு, ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட வெண்பா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கெட்டு போயிடுவான்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆளுங்களை வர வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இது எனக்கு கொஞ்சம் கூட புரிக்கல. முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிற போதும் அதே சமயம் முதல் பொண்டாட்டிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிற போதும் இப்போ ரொம்ப முக்கியமாக ரெண்டாவது பொண்டாட்டிக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுன்னு நம்ம விஜயை ரொம்பவே கேவலமாக இந்த நிஷாவும் கதிரேசனும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நம்ம அன்னபூர்ணியமாக முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களை எப்படியாச்சும் ஒரு ரூபத்தில் ஒன்று சேர்த்துன்னு நம்ம பாடுபட்டுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே இந்த ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையான்னு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியால் அந்த ஒரு வீட்டில் அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியல. அதே சமயம் விட்டு கொடுத்ததா நினச்சிக்கிட்டு நம்ம மல்லியோட மனசை அவங்களே அழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கதிரேசன் தாங்க. உண்மையிலே இந்த கதிரேசனோட சுயரூபத்தினால கண்டிப்பாக நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் எப்படியாச்சும் இந்த நிஷா அந்த ஒரு டெண்டருக்காகவும் அந்த ஒரு சொத்து மதிப்புக்காக தாங்க திரும்ப இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகா கூட என் அக்கான உரிமை கொண்டாட்டி இருக்கா. ஏன்னா நம்ம கதிரேசன் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நடவடிக்கையில் எல்லாருக்கும் தெரியும். மல்லியும் பொண்ணாகவும் அதே சமயம் இந்த ரேணுகாவும் பொண்ணாகவும் தாங்க ரொம்பவே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ இந்த நிஷாவுக்கு கிடைக்காது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்படி இவ்வளோ ட்ராமா பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவை எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். எப்படியாச்சும் நம்ம மல்லியோட சுயரூபத்தை காயப்படுத்தின இந்த நிஷாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட போலி ரேணுகாவட்டும் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியால் மட்டும்தாங்க முடியும். இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வெண்பா இருக்கிறாங்காட்டியும் கண்டிப்பாக நம்ம மல்லி யாராலையுமே எதுவுமே பண்ண முடியுதுங்க. நம்ம வெண்பாவுக்கே இந்த ரேணுகா கூட விஜய் கூட போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. நம்ம மல்லி கூட இருக்கிறதுக்கு தாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இதை காரணமாக வச்சு திரும்ப வீட்டை விட்டு போன விஜயை இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வர வச்சிடணும்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வீட்டை விட்டு இந்த ரேணுகா எதற்காக அந்த ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த ஒரு வீட்டில் எல்லாருமே ரேணுகா மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறது உண்மையாயிடுச்சுங்க. ஒரு கட்டத்தில் இவளுடைய சுயரூபத்தையும் இவளுடைய திருட்டு வேலையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவோம், கதிரேசனுக்கும் இந்த விஜய்க்கும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நைஸாக இந்த ஒரு வீட்டை விட்டு அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்களான்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக அது நம்ம ரேணுகாவில் தாங்க முடியும். ஏன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரேணுகா இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் போட்டுட்டு நம்ம விஜய்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பையும் நம்ம கதிரேசன்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பும் ஏமாத்த தான் பாடுபட்டுட்டு இருக்கான்னு. ஆனால் அதுக்கான முடிவை மாற்றி எழுதுறதுக்கு நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில் தாங்க முடியும். ஏன்னா நம்ம வெண்பா இல்லை மல்லியம்மா நீங்கள் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லை மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி வெண்பாவை மல்லி கூட இருக்கிறதுக்காக தாங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வெண்பாவோட சூழ்ச்சினால் வசமாக சிக்க போகிறது அவங்க தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி.